பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது அமித்ஷா விவகாரத்தில் பாஜக கூட்டணி தலைவர்களான நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால். மாநிலங்களவையில் பேசிய அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷனாகிவிட்டது. இதற்கு பதிலாக இவ்வளவு முறை கடவுளின் பெயரை உச்சரித்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என்று கூறினார். அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தியின் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து 2வது நாளாக அமித்ஷாவை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்து உடனடியாக அமித்ஷா விலக வேண்டும், மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இதனிடையே மாநிலங்களவையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விவகாரத்தில் பாஜக கூட்டணி தலைவர்களான நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கும் ஆந்திர முதல்வரும் தெலுங்கு தேச கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் திகைத்த வைத்துள்ளது. அம்பேத்கர் மிகவும் மரியாதை குறைவாக பேசியுள்ளார். இது அம்பேத்கர் மற்றும் அரசியலமைப்பு மீதான பாஜகவின் நிலைப்பாட்டை எதிரொலிக்கிறது. அவர் பேசிய கோடிக்கணக்கான நாட்டு மக்களின் மனதை புண்படுத்தியுள்ளது. மேலும் அம்பேத்கர் பற்றி பேசியதற்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்காமல் அதனை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவுக்கும் ஆதரவு தெரிவித்து மக்களை மேலும் காயப்படுத்தியுள்ளார். இந்த சமூகத்தில் அனைத்து சமூகத்தினரும் சமமான உரிமைகளை கிடைக்க செய்தவர் அம்பேத்கர். அவர் தலைவர் மட்டுமல்ல, நாட்டின் உயிர் நாடி. அம்பேத்கர் விரும்புபவர்கள் பாஜகவுக்கு ஒருபோதும் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். இந்த விவகாரத்தில் உங்களின் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு பதிவை எதிர்நோக்கி மக்கள் காத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில்தான் அமித்ஷாவின் இந்த அவதூறு பேச்சுக்கு பாஜக கூட்டணி கட்சிகளே கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படையாகவே தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இதுபோன்ற கருத்துக்களை அமித்ஷா மீண்டும் மீண்டும் கூறினால் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் கூறி வருகின்றனர். இந்த தகவல் பாஜக கட்சியினரையும் மோடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.